நமஸ்தே. காரடிய நோன்பு பங்குனி மாத ஆரம்பத்திலே கொண்டாடப்படுது. இது கணவனுடைய ஆயுள் நீட்டிக்க மட்டும் இல்லைங்க, அதாவது கணவன் மனைவியோட ஒற்றுமை அதிகரிக்கவும் இந்த காரடிய நோன்பை நாம் விரதம் இருந்து மேற்கொள்ளலாம். அதாவது வீட்டில் தீராத பிரச்சனை போயிட்டுருக்கு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்படாமல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, பிரிவுகள் அதிகமாக இருக்குன்னும் போது கூட நாம் அந்த காமாட்சி அம்மனை நினச்சி இந்த காரடிய நோன்பு விரதம் இருந்து நம்ம மேற்கொண்டோம்னா கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் நல்ல உறவு மேம்படுங்க. அதே மாதிரி இந்த காரடிய நோன்பை நம்ம ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் பின்பற்றி வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் சகல செல்வங்கள் பெருகும். இது நம்ம வீட்டு மட்டும் இல்லைங்க, அதாவது நம்முடைய புகுந்த வீடு மட்டும் இல்லாமல் பிறந்த வீட்டுக்குமே இது நன்மைகளை கொடுக்கும். அதனால் ஒரு பெண் இந்த மாதிரியான வழிபாடை மேற்கொள்ளும் போது அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் பெருகும். அதனால தான் காலம் தொட்டு பெண்களை கண்டிப்பாக காரடிய நோன்பை இருக்க சொல்கிறது. இந்த காரடிய நோன்புன்றது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, தெய்வங்களுக்கும் உகந்தது, தெய்வத்திடமிருந்து தான் வந்தது. அதாவது சிவபெருமான் தவத்தில் இருக்கிறாருங்க. அப்படி தவத்தில் இருக்கும்போது பார்வதி தேவி ஒரு நாள் விளையாட்ட அவங்களோட கண்ணை போய் மூடிறாங்க. தவத்திலே இருந்தாலும் சிவபெருமான் உலகத்தை ரட்சித்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறாரு. அவருடைய கண்ணை மூடும்போது பார்த்தீங்கன்னா உலகம் பிரமிச்சு நின்றுட்டு ஒரு செகண்ட்னாலும் அசைவற்று நின்றுட்டு பிரளயமே உண்டாகுது. இதனால தான் சிவபெருமானுக்கு கோபம் வருது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்ன வினை செய்தாயோ அதை நீ அறுவடை செஞ்சு தான் ஆகணும், அதற்கான பிரதிபலன் நீ ஏற்படுத்தி தான் ஆகணும், என்னை விட்டு பிரிஞ்சு போ, என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால பார்வதி தேவி தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானுடன் திரும்பவும் ஐக்கியமாகணும், தன்னுடைய கணவருடன் திரும்பவும் ஒன்று சேரணுன்றதுக்காக காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஆற்றங்கரையில் மணலில், அதாவது ஆற்றங்கரை மணலில் அவங்க சிவலிங்கத்தை செஞ்சு அவங்க அனுஷ்டித்து பூஜை பண்ணிட்டு வராங்க. இது தினசரி அவங்க பண்ணிட்டு வந்தாலுமே அப்போ சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் நடத்துகிறாரு. என்ன பண்ணுறாருன்னா, பலத்த மழை பெய்யுது, அந்த மழையில் அந்த சிவலிங்கத்தை அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு திருவிளையாடல் புரிகிறாரு. இதனால் பார்வதி தேவி அப்பொழுது அந்த காரடிய நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா 48 நாள் தொடர்ந்து விரதம் இருந்து பூஜிக்கும் போது இந்த பூஜையை பார்வதி தேவி எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுறாங்கன்னா மாசி மாத இறுதியாகவும் பங்குனி மாத ஆரம்பமாகவும் அந்த நேரம் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாசி மாத கடைசி நாள் முடிந்து பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் நாளில் காரடிய நோன்பு நோன்பப்படுகிறது. இந்த நாளில் தான் பார்வதி தேவி சிவபெருமானுடன் ஐக்கியம் ஆகுறாங்க. அந்த விரத பூஜையை அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்களால அவங்க கணவரோட திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும். சிவபெருமான் என்ன திருவிளையாடல் பண்ணாலுமே பார்வதி தேவி தன்னுடைய பிரிந்த கணவருடன் திரும்பவும் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும்னு எடுக்கிற முயற்சியும் அவங்க மேற்கொள்கிற விரதமும் தான் சிவபெருமானோட அவங்கள திரும்பவும் ஐக்கியமாகக்கூடிய பாக்கியம் கிடைக்குது. அதனால தாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் விரதம்னு இதுக்கு பேரும் பெற்றது. அதுக்கப்புறம் தான் இது காரடிய நோன்புன்னு பேர் மருவியது. இந்த காரடிய நோன்பை சிவபெருமான் பார்வதி தேவி ஒன்று இணைந்த போல சாவித்ரி தேவியும் தன்னுடைய கணவருடைய நீண்ட ஆயுளுக்காக தொடர்ந்து இந்த காரடிய நோன்பை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது என்னன்னா, சாவித்ரி தேவி பிறந்ததுமே அவர்களுடைய தந்தையும் தாயாரும் நாரதரை பார்க்கும்போது ஒரு வார்த்தை கேட்டிருந்தாங்களாம், என்னுடைய மகள் சாவித்திரியோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவளுடைய திருமண வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நாரதர் ஒரு குறிப்பு மாதிரி சொல்லியிருந்தாங்க, சாவித்ரி தேவியோட கணவருடைய ஆயுள் ரொம்பவே குறைவாக இருக்கு, அதனால அவங்க அந்த காமாட்சி அம்மன் விரதம் என்று சொல்லக்கூடிய காரடிய நோன்பை தொடர்ந்து வழிபாடு பண்ண சொல்லுங்க அப்படின்ற அறிவுரை கூறுகிறாராம். அதனால சாவித்ரி தேவி நாரதரின் அறிவுரைப்படி எப்பவுமே காமாட்சி அம்மன் விரதத்தை மேற்கொள்றதும் தன்னுடைய கணவரின் ஆயுளுக்கு எந்த பங்கமும் விளைவிக்காத மாதிரி காரடிய நோன்பை தவறாமல் பின்பற்றியும் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யமதர்மர் தன்னுடைய கணவருடைய உயிரை மாய்த்து எடுக்க போறாருன்றது தெரிஞ்சதும் தன்னுடைய பேச்சு சாதுரியத்து மூலமா சாவித்ரி தேவி தன்னுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றினாருன்ற வரலாறும் உண்டுங்க. ஆக இந்த காரடிய நோன்பு என்பது
கணவருடைய ஆயுளை நீட்டிக்கிறதுக்கு தான் முக்கியமாக பங்களிக்குது. அதே நேரத்தில் யாரெல்லாம் கணவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்களோ அவங்க ஒன்று சேர்றதுக்கும், அதே மாதிரி அந்த வீட்டில் எப்போவுமே சந்தோஷம் நிலைச்சிருக்காகவும் இந்த காரடிய நோன்பை வழிபாடு பண்ணிட்டு வரோம். இது தமிழ்நாட்டில் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க. ஓகே, விரதம் எப்போ தொடங்கலாம்? வரக்கூடிய மார்ச் 14ஆம் தேதி காலையில் எழுந்து வீட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடுங்க. ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக மாப் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு வீட்டு வாசலில் கோலம் இடுங்க. அதே மாதிரி மாவிலை தோரணம் கட்டுங்க. வீட்டு பூஜை அறையிலையும் சரி சுத்தபத்தமாக எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் பன்னீரால் நினைத்து சுவாமி படங்களை துடைத்து எடுத்து அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சிடுங்க. ஒரு கலசத்தை உருவாக்குங்க. அதாவது அந்த கலசத்துக்குள்ளே ஜவ்வாது, ஏலக்காய், பன்னீர், கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் குங்குமம், எலுமிச்சம்பழம், பூ, 5 ரூபாய் நாணயம், இது எல்லாமே வச்சுருங்க. இது வச்சுட்டு அதுக்கு மேலே கலசத்துக்கு மேலே மாவில்லை மற்றும் தேங்காய், முழு தேங்காயை அந்த இது நார் உரிக்காமல் இருக்கிற தேங்காயை வச்சுருங்க. அதை சுற்றி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மஞ்சள் நூலை சுற்றி விடணும். மஞ்சள் நூலை சுற்றி வச்சுருங்க. நம்ம பூஜை ரூமை இந்த மாதிரி தயார் பண்ணிட்டோமா, காமாட்சி அம்மன் படத்தை வச்சுக்கோங்க. காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சுருங்க. அந்த காமாட்சி அம்மனை தான் நம்ம இப்போ வழிபாடு பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இல்லையா, என்னுடைய கணவர் ஆயுள் நீடிக்கணும், இந்த குடும்பம் எப்பவுமே செல்வ செழிப்போட நலமாக வாழணும் அப்படின்ற மனசில் ஒரு எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை உருவாக்கிட்டு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணுங்க. அங்கே சுவாமிக்கு நெய்வேத்தியமாக காரடையும் வெண்ணையும் வைப்பாங்க. வச்சுட்டு கூடவே அந்த வாழை இலையில் பழங்கள், உங்களால் என்னென்ன பழங்கள் வாங்க முடியுமோ அந்த பழங்கள் எல்லாம் வச்சுடுங்க. மஞ்சள் சரடு வச்சுடுங்க. ஏன்னா இந்த காரடைய நோன்பப்போ சுமங்கலி பெண்கள் தன்னுடைய தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம், மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளும் நல்ல நேரமாக இருக்குது, நல்ல நாளாக இருக்குது. அப்போ அன்னைக்கு காலையில் 10 to 12ன்றது நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட சுப முகூர்த்த நேரமாக எப்போ இருக்குதுன்னா ஈவினிங் 7:30 to 8:30. இந்த நேரத்தில், அதாவது நம்ம கலச சொம்புக்கு மேலே நம்ம ஒரு மஞ்சள் நூல் சுற்றி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த நூலையும் எடுத்து கையில் கட்டிக்கலாம், கழுத்துலையும் கட்டிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் சரடு நம்ம மாங்கல்ய கயிற்றை மாற்றிக்கிறதும் அந்த மாலை 7:30லேருந்து 8:30 மணியில் நீங்கள் தொடங்கலாம். இந்த நேரத்தில் இந்த மாதிரியான வழிபாடு பண்ணுறோன்னும் போது பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், வீட்டில் யாருக்காவது ஏதாவது உடல் ஆரோக்கிய கோளாறு இருக்குதுன்னா அது சரியாகுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்குது குடும்பத்தில் அப்படின்னும் போது அந்த பிரச்சனையும் சரியாகும், சுமூகமான தீர்வு கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை நிலைச்சு இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு பிறந்த வீட்டோட அன்பும் அனுசரணையும் எப்போவுமே இருக்குங்க. ஸோ பெண்கள் எப்போவுமே இந்த காரணியன் நோன்பை கணவருக்காக, கணவரோட உயிர்க்காக தான் நம்ம வந்து இது பண்ணணுமான்றது இல்லை, உங்கள் வீட்டு நலனுக்காக, உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் இதை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வீட்டில் இருக்கவங்களோட பயம் நீங்கும், பொருளாதார முன்னேற்றம் அடையும். அதே மாதிரி பெண்களுக்கு புகுந்த வீடு, பிறந்த வீடு எல்லா வீட்லேயும் ஒரு அன்பும் அனுசரணையும் கிடைக்கும். அதனால் இந்த காரடியன் நோன்பை எல்லாருமே பின்பற்றணுங்க. வாழ்க வளமுடன்.